ஓம் சரவணபவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு ஆவணி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 5ஆம் அதிபதி சூரியன் இங்கே ஆட்சி நிலையை பெற்றிருக்கிறாரு. அதே போல் லாபாதிபதியும் ஆட்சி நிலையை பெற்றிருக்கிறாரு. இந்த காலகட்டம் நிறைய தான தர்மங்கள், இறை வழிபாடுகள், பெரியவர்களை மதிக்கும் பொழுது இந்த சூரியன் சனி தொடர்புலாம் பெரியவங்களை மதிக்கணுன்றதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தாய் தகப்பன் பெற்றோரை, அதே போல் நம்மளுடைய குடும்ப உறவுகளை கலத்துறதுக்கிட்டலாம் நம்ம ஒரு நல்லா பயணிக்கணும். ஒரு சண்டை சச்சரவுலாம் இல்லாமல் விட்டு கொடுத்து போகும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. பதிவில் தெளிவாக இருக்குது. இந்த மாதம் ஆவணி மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டையும் சூரிய வழிபாடையும் மேற்கொள்ளும்பொழுது முதல் தன்னம்பிக்கை தைரியம் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். பதிவை பொறுமையாக முழுமையாக கேளுங்க. நிறைய இறை வழிபாடுகள்லாம் இந்த மாதத்தை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் தனியான வழிபாடுகள் சொல்லியிருக்குது, பரிகாரமும் சொல்லியிருக்குது. அதெல்லாம் பின்பற்றும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் சிறப்பாக கடந்து வந்துடலாம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம் எனும் ரிஷபத்தில் செவ்வாய் குருமங்கள யோகத்தோடு அருமையாக ஆரம்பிக்கும். அதே போல் 5ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி, கூடவே சுக்கிரன். அவர் 8ஆம் தேதி கன்னிக்கு சென்று நீச நிலையை அடைவார். குரு பார்வை இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் சுகமான பலன்களை தருவார். தாக்கம் அவ்வளவா இருக்காதுன்னு எடுத்துக்கலாம். புதன் கடகத்தில் இருக்கார். 12ஆம் தேதி வக்ரம் முடிவாகும். அவரே 19ஆம் தேதி சிம்மத்துக்கு உட்காருவார். ராகு மீனத்தில் இருக்கிறாரு. ஏற்கனவே வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி. சந்திரன் நமக்கு தனுசில் உத்திராட நட்சத்திரத்தில் உதயமாகிறார். செவ்வாய் இந்த மாதம் 19ஆம் தேதி மிதுனத்திற்கு சென்று அமர்வார். இந்த கோள்களின் கோச்சார நிலையால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சுபமான பலன்களையும் எப்படிலாம் பக்குவமாக நடந்து கொள்ளணும் என்பதையும் இந்த பதிவுகளில் தெளிவாக காணலாம். சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் சொல்லிட்டோம். இந்த இடம் தான் நம்முடைய ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள் இதெல்லாம் குறிக்கும். சூரியன் தன்னம்பிக்கைக்கு காரணமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அம்மா தன்னம்பிக்கையா அது எங்களுக்கு இருக்காமா அப்படின்னு சிம்மராசி அன்பர்கள்லாம் கேட்கக்கூடாது. இந்த காலகட்டம் 7இல் சனி வக்ரமாகி இருக்கிறாரு. கண்டக சனியாக இருந்து படாத பாடுகளை பட்டு கொண்டிருக்கும் என்னுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முதல் உங்களுக்கு ஏற்றமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்போவும் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகளெல்லாம் நேர்மை தர்ம முறையில் கடைபிடிக்கும் பொழுது உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சூரிய வழிபாடு முதல்ல 12 ராசிக்காரர்களுமே செய்யணும். முதல்ல நீங்கள் சூரிய வழிபாடு செய்யணும். ஞாயிற்றுக்கிழமையில் முதல்ல நான்வெஜ் சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. காலை மதியம் மாலை 3 மணி, அதாவது மாலை 6 மணிக்கு முன்னாடி, சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நம்ம ஆழ்த்திய இருதயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறீங்களோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துடும். இந்த 7இல் இருக்கக்கூடிய கண்டகச்சனி உங்களை ஒன்றுமே உங்களுக்கு இங்கே பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு புத்துணர்வை தரும். ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது. நம்ம இருக்கோம் மனசில் 1008 திட்டங்களை போடுவோம். இதை செஞ்சிடணும், அதை செஞ்சிடணும், நம்ம பண்ணணும், செய்யணும். ஆனால் நம்மளை ஒரு செயல்பட விடாத ஒரு தன்மையில் மாட்டிக்கொண்டிருப்பார்கள் என்னுடைய சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள். ஆண் பெண் இருபாலரும். இன்னும் பசங்களுக்கெல்லாம் படிப்பு மண்டையிலே ஏறலன்னுவாங்க. இந்த காலகட்டம் எப்படி நம்ம இந்த மாதத்தை ரொம்ப சிறப்பாக கடந்து வரப்போகிறோம் அப்படின்னும்பொழுது தொழிலுக்கு காரகனான செவ்வாய் நம்மளுக்கு சுக்கிரன். செவ்வாய் நமக்கு பாக்கியாதிபதி. தொழிலுக்கு காரகனான செவ்வாய் நமக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தொழிலுக்கு காரகனான சனி பகவானும் வக்ரமும் நம்மளுக்கு தொழில் ஸ்தான அதிபதி சுக்கிரன் நமக்கு ராசியிலேயே இருக்கிறாரு. அதே போல் தொழில் ஸ்தானத்தில் பாக்கியாதிபதி செவ்வாயும் இருக்கிறார். குருவும் இணைந்து குருமங்கள யோகம் சிறப்பாக செயல்படும் நம்ம ஒரு மாத முற்பகுதியில் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு யோகமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை, இதெல்லாம் வேணாமா, எனக்கு அன்றாட அடிப்படை நடந்தாலே போதும் ஒரு சிலர் சொல்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு இக்கட்டான சூழல்லாம் வரும்பொழுது நம்ம திருப்பி அந்த சோம்பலில் அந்த நிலையிலேருந்து நம்மளை எடுத்துக்கிட்டு வரணும். நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது.
ஒரு வேலைக்கு போவோம், ஒரு இடத்துக்கு போவோம், நம்ம நினச்சா மாதிரி நடக்காது, ஏதோ வந்து நம்மளை வந்து ஒரு அழுத்துற மாதிரி இருக்கும். என்ன கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அந்த காரியத்துக்கு பல இடர்பாடுகள் தடையெல்லாம் வரும். இதெல்லாம் தகர்த்தெறிந்து நீங்கள் வந்து செயல்படணும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் முடக்க நிலைகள் இருந்தாலும் ராசி அதிபதி சிறப்பான நிலைக்கு இப்போ வந்துட்டார். இதுக்கு முன்னாடி ஒரு குழப்பம், எப்படி செய்கிறது, எப்படி போகிறது, நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்க நம்ம ஃபீல்டு, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்லாம் ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு பதபதப்பு, நம்மளுக்கு ஒரு தொழிலில் நம்மளுக்கு வந்து ஒரு நிரந்தரமாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் பட்ட அந்த ஒரு மனக்குழப்பத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை வந்து சிறப்பாக பிளான் பண்ணுங்கள். தொழிலுக்கான முயற்சியாக இன்டர்வியூவாக இந்த மாதம் வந்து நீங்கள் ஆரம்பத்திலேயே 10 தேதிக்குள்ளே வந்து முயற்சியை போடுங்க. அருமையான தொழில் அமைப்பு உண்டு. குருவின் பார்வை 6 என்ற ஒரு வேலைவாய்ப்பு ஸ்தானத்துக்கு வந்து சிறப்பாக இருக்குது. 2 என்ற வருவாய் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அவர் 10லேயே இருக்கிறார். உங்களை பொறுத்தவரைக்கும் 10ல் வந்து குரு பதவி பறிபோகமெல்லாம் கேட்கப்படாது. பூர்வ புண்ணியாதிபதி உங்களை பொறுத்த வரைக்கும் செயல்பட முடியாத நிலை, தொழில் இருந்தாலும் செயல்பட முடியாது. அந்த தொழிலுக்கு நீங்கள் வந்து முயற்சி போனாலும் அது போக விடாது. அங்கே வந்து உங்களை ஒரு சுமூகமாக செய்ய விட்டுருக்காது. இதெல்லாம் இப்போ வந்து படிப்படியாக நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப அருமையாக செவ்வாய் வந்து பார்வை நமக்கு ராசிக்கு விழும். எப்பாடுபட்டாவது நான் வந்து செயல்படுவேன் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவரே பிற்பகுதியில் லாபஸ்தானத்திலையும் போய் அமர்வார். அது வந்து சந்திரனையும் வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் வரும். அப்போ நம்மளுக்கு சந்திரமங்க யோகமும் ஏற்பட்டு இந்த மாதம் தொழிலுக்கு தாராளமாக முயற்சியை போடுங்க. ஆரம்பத்திலேயே ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் தாராளமாக போடுங்க. இளைஞர்களுக்கு வந்து ஒரு வெளிநாட்டு வேலையிலேருந்து ஒரு வேலை வாய்ப்புலேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். மாணவர்களுக்கு மாத பிற்பகுதியில் தான் முடிவெடுக்கணும். மாத முன்பகுதியில் வந்து நீங்கள் வந்து அப்படியே அதற்கான ஒரு செயல்பாடுகளெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து ஆராய்ந்து அறிந்து வைத்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மாத பிற்பகுதியில் அருமையாக இருக்குது. ஏன்னா புதன் மகர நிவர்த்தியாகி சூரிய புதன் வந்து சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு சிறப்பான யோகத்தை தந்து உங்களுடைய படுப்பில் வந்து உங்களை ரொம்ப சிறப்பாக மேன்மைப்பட வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதம் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து மன சோர்வு காணப்படும். அதை தாண்டி குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பட்ஜெட் பற்றாக்குறை அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பண வரவு வந்து கொஞ்சம் இருக்கும். இதையெல்லாம் வைத்து நீங்கள் சமாளித்து கொண்டு வந்துடலாம். தொழில் செய்கிற இடங்களில் உங்களுக்கான ஒரு சிறப்பான மதிப்பு மரியாதைகள் இதெல்லாம் வந்து கிடைக்கும். நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஊக்கமாகவே இருக்கும். சரி, இந்த காலகட்டம் இப்படி தான் ஒரு பிரச்சனையோ ஒரு அசிங்க அவமானத்தையோ சந்திச்சு தான் நம்ம வந்து முன்னுக்கு வரணும்னு இருக்குது அப்படின்னு சூழலை வந்து உணர்ந்து கொள்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் நெளிவு சுழிவாக பக்குவமாக இருந்து கொள்ளக்கூடியது. மாத முற்பகுதியில் வந்து வார்த்தையெல்லாம் எதுவும் விட்டுறக்கூடாது. பைசா கொடுக்கல் வாங்கல, இந்த ஜாமீன் சார்ந்த விஷயங்கள்லாம் மாத முற்பகுதியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாத பிற்பகுதியில் தான் வந்து நம்ம ஒரு செலவுகள் ஒரு பணம் கொடுக்கல் வாங்கலை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து மூமெண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒரு சுவாச பிரச்சனை, ஒரு வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது, ஒரு நீர் சம்மந்தப்பட்ட பிரயாணங்களில் செல்லும் பொழுது அனைத்து தரப்பினரும் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் தாய்மாமன் வழி மூத்த சகோதரத்தின் வழிலாம் வந்து கொஞ்சம் கவனமாக மேற்கொள்ளணும். அந்த உறவுக்கிட்டலாம் ரொம்ப போய் நம்ம பொத்தாம் பொதுவாக இருந்துக்கணும். பட்டும் படாமல் அப்படியே கடந்து வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த மாதம் வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கிறது, ஒரு வீடு கட்டுறது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதற்கான முயற்சிகள் இல்லை அதற்கான ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய நேர்முக மறைமுக எதிரிகள் யாராக இருந்தாலும் இனம் கண்டு இப்போ போய் கேட்டுறக்கூடாது. பக்குவமாக அப்படியே கடந்து வந்துடும். காரியம் பெருசாக வீரியம் பெருசானா நம்மளுக்கு காரியம்தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதம் வந்து நீங்கள் சிறப்பாக கடந்து வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் தாராளமாக மேற்கொள்ளுங்க. ஏன்னா வந்து 2ஆம் இடத்தை குருவின் பார்வை இருக்கிறதுனால நிறைய வந்து ஒரு சிலது மனசுக்கு பிடிக்காமல் செய்யாமல் அப்படியே வந்து பட்டும் படாமல் ஜாதகம் பொறுத்தானா அந்த வீடு செட்டு ஆகலை, பேக்ரவுண்டு அப்புறம் பேக்ரவுண்டு செட்டாக இருந்தால் எனக்கு ஜாதகம் செட் ஆகலை, இப்படியே வந்து மாறிக்கிட்டே போகும். எதிர்த்தரப்புக்கெலாம் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருந்தால் முடிச்சுடுங்க. மகரம் கும்பத்தை இணைப்பதை தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஏன்னா சூரியனுடைய வீடு சனியுடைய ராசிகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. உங்கள் பிராப்தம் என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டம் இந்த ஜாதகத்தில் வந்து இந்த காலத்தில் தோஷம் தார தோஷம்லாம் இருந்ததுன்னா
பிரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த காலகட்டம் சூரியன் சனி இணைவு. யார் யாரெல்லாம் கவனம் இருக்கணும்னா, அப்பா கிட்ட பசங்களாக இருந்தால் ரொம்ப வாக்குவாதம் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்காதீங்க. பெற்றோர்கள் வந்து வீட்டில் இருக்க மூத்த குழந்தைகிட்ட வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சுக்காதீங்க. கணவன் மனைவி வந்து இந்த காலகட்டம் வந்து ஈகோ பார்க்காதீங்க, நிறைய விட்டு கொடுத்துட்டு போங்க. என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தாய் தகப்பன் கலத்திரம் இவங்க கிட்ட மட்டும் ஈகோவை விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த சூரியன் சனி என்ன பண்ணா, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ சொல்கிறது கேட்பியா நான் சொல்கிறது கேட்பியான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி புரிய வைக்காங்க ட்ரை பண்ணோம். ஆனால் முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, தள்ளி இருக்கும்போது ஒருத்தர் தேடுவாங்க. இதே அப்பா இல்லைன்னா உடனே வந்து அப்பா காணமா அப்படின்னுவார். இதே மனைவி காணா மனைவி காணமா அப்படின்னு வந்து இந்த மாதம் வந்து தேடும். ஆனால் இருந்துச்சுன்னா எலியும் புளியுமா சண்டை போட்டுக்கும். அதனால் இந்த சூரியன் சனி இணைவு உங்கள் சுய ஜாதகத்திலே இருந்தால் நம்ம குடும்ப உறவுகள்கிட்ட முதல்ல விட்டு கொடுத்து போயிடுங்க. ஏன்னா இது அகைன்ஸ்டாக தான் செயல்படும். நம்ம போய் அந்த உறவுக்கிட்ட போய் சொன்னோன்னா அந்த சூரியனும் சனியும் நமக்கு என்ன உறவாக வருதோ அது வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்டாக தான் சொல்லுவோம். ஏன்னா சனி கசப்பு, அது எந்த கிரகத்தோட தொடர்பு கொள்ளுதோ அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு உண்டாக்கிடும். உங்களை பொறுத்தவரை 6-7க்குரியவர். தொழில் செய்கிற இடங்களில் வேலை செய்கிற இடங்கள்லாம் எல்லாருக்கிட்டையுமே அப்படியே ஒரு கேஷுவலாக நயந்து அப்படியே பழகிட்டு வந்துடுங்க, விட்டு கொடுத்து போயிடுங்க. இந்த மாதம் வந்து வழக்கு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே உங்களுக்கு கை கொடுக்கும். அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பலன்கள்லாம் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் சிறப்பாகவே பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். எதிலையுமே வந்து நீங்கள் ஒரு நிதானம் பொறுமையை வந்து கடைபிடிச்சிருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. தினமும் நடைப்பயிற்சி செய்வது சிம்ம ராசிக்கு ரொம்ப அருமை. ஆக மொத்தத்தில் இந்த மாதம் தொழிலுக்கான முயற்சிகளை மாத முற்பகுதியில் போட வேண்டியது, மாணவர்கள் மாத பிற்பகுதியில் நம்ம வந்து செயல்பாடுகளை போட்டுக்கொள்ள வேண்டியது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தாராளமாக மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து நல்லா சிறப்பாகவே இருக்கும். எதிர்த்தரப்புக்கெலாம் வந்து இந்த 7 சனி அஷ்டம சனி இல்லாமல் நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. இஷ்டப்பட்டு திருமணம் பண்ணுறவங்களாம் பெற்றோரின் சம்மதத்தை கேட்டு பெற்றுக்கொண்டுடுங்க. காதல் இனிக்கும் இந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பிரேக்கப் ஆயிருந்தது, நாங்கள் வந்து கொஞ்சம் கருத்து ஒற்றுமை இல்லாமல் இருந்தோன்றவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து சிறப்பாக காதல் கை கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அனாவசியமான ஆர்கியூமெண்ட் அங்கே வச்சுக்கக்கூடாது. நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகும்பொழுது உங்களுடைய உறவை வந்து தக்க வைத்து கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் கெத்துக்காகவே காதல் பண்ணக்கூடியவர்கள், ஏன் ஆள் இதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் உங்களுடைய பார்ட்னர் வந்து நல்ல ஒரு உங்களை வழிநடத்தக்கூடியவங்களாக உங்களை வந்து என்ன சொல்கிறது, நேர்மையாக அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும். அவங்க உங்களுக்கு சிறப்பாக எல்லா வகையிலையுமே வழிநடத்தி சென்றுடுவாங்க. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதே கிடையாது. சிம்ம ராசிக்கு இந்த மாதம் இதுவரைக்கும் இருந்த தடைகள்லாம் நீங்கி இந்த மாதம் நல்ல ஒரு அதிசயமான அமோகமான பலனை பெறக்கூடியவங்க. குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. ஒரு சிலர் வந்து மருத்துவமோ இல்லை வந்து இயற்கையாகவோ பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய சுயஜாதகம் வந்து சொல்லணும். குழந்தை பாக்கியம் உண்டு, முயற்சி தாராளமாக பண்ணுங்கள். மருத்துவம் இந்த காலகட்டம் கை கொடுக்கும். குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்யுங்க. சூரியனுடைய வழிபாடு செய்ய வேண்டியவர்கள் நீங்கள். நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையில் அசைவத்தை தவிர்ப்பது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். இந்த சிம்ம ராசி லக்னம் என்ன பண்ணலான்னா, செவ்வாய்க்கிழமையில் குரு ஓரையில் உப்போ மஞ்சளை வாங்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலனை வந்து கண்கூடாக பார்க்கலாம். இந்த செவ்வாய்க்கிழமையில் வந்து நம்ம எளிமையான ஒரு இது சொல்லியிருக்கேன் நான், மஞ்சள் உப்பும் வாங்குங்க. உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும். நிறைவான செல்வம் தங்கம் உங்கள் ராசிக்கு. அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்கும்பொழுது நல்லா சேரும். அந்த திருமண விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறவங்களாம் இந்த ஓரையில் வாங்கும்பொழுது அது நல்லபடியாகவே சேரும். ஏன்னா சிம்மத்துக்கு இப்போ வந்து திருமணம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். திருமணம் வந்து நடந்தாலும் திருமணம் சார்ந்த ஒரு புதுமண தம்பதிகளாக இருந்தாலும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாக இருந்தாலும், குடும்ப உறவுகளில் இருக்கிறவங்களாம் இந்த மாதம் தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை வச்சுக்காதீங்க. திருப்பி உங்களுக்கு அதுதான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்ணாடி பொருட்கள்லாம் வீட்டில் உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உடனே அபசகுணம்லாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரி உடையும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா, எந்த வேலையும் முடிய மாட்டுது, ஒரு தடையாகவே இருக்குன்னா ஒரு சின்ன கண்ணாடி, இந்த கோல்டெலாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த கண்ணாடியை வந்து ஒரு பிரேக் பண்ணி போட்டு காலையும் மிதிக்காத அளவுக்கு போங்க. அந்த காரியம் வந்து உங்களுக்கு தடையில்லாமல் செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிம்ம ராசி சாத்வீக பரிகாரமாக நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். ஏன்னா சூரியன் அந்த இடத்துல வந்து உச்சமாகக்கூடியது. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆவணி மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் அன்னதானம் பண்ண
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய பலன்கள்லாம் ரொம்ப கர்ம வினையே தீர்ந்துடும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பலன்களை வந்து காணக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் பார்க்கப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுப முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.